بسم الله الرحمن الرحيم. الحمد لله وكفى وسلام على عباده الذين اصطفى. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. فمن بدله بعدما سمعه فإنما إثمه على الذين يبدلونه إن الله سميع عليم. فمن بدله بعدما سمعه, அதை வசியத்தை கேட்டதற்கு பின்பாகம் எவர் ஒருவர் மாற்றுகிறாரோ, ஃபஇன்னமா இஸ்முஹு அலல் லதீன யுபத்திலூன, அதனுடைய குற்றம் அதை மாற்றியவருக்கே போய் சேரும். இன்னல்லாஹ சமீஉன் அலீம், அல்லாஹு தாலா செவியேற்கக்கூடியவனாகவும் எல்லா விஷயங்களையும் அறிந்தவனாகவும் இருக்கிறான். சங்கைக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அன்பும் பாசமும் நிறைந்த மாணவ சகோதர சகோதரிகளே, நாம் சஃபூத்து தஃபாசிர் என்ற ஒரு தஃப்சீர் கிதாபின் மூலமாக சூரத்துல் பக்ராவுடைய ஆயத்துகளை விளக்கமாக அல்ஹம்துலில்லாஹ் பார்த்து வருகிறோம். அந்த வரிசையில் இதுவரைக்கும் நாம் 176 ஆயத்துகளை கடந்து 177 182 வரைக்கும் உள்ள ஆயத்துகளின் விளக்கங்களைத்தான் நாம் இங்கு பார்த்து கொண்டிருக்கிறோம். பாடத்தின் வரிசை அடிப்படையில் பார்த்தால் 243 243 அந்த பாடத்தை பார்க்க போகிறோம். ஆயத்தின் அடிப்படையில் பார்த்தோம்னா 180 to 182 ஆயத்து வரைக்கும் இங்கு நாம் பார்க்க இருக்கிறோம். சரி, இந்த பாடத்திற்கு நாம் கொடுத்திருக்கக்கூடிய தலைப்பு சென்ற பாடத்தினுடைய தொடரை போன்றுதான் இதுவும். ஏன்னா வசியத் சம்பந்தமாகத்தான் இங்கு விளக்கம் சென்று கொண்டிருக்கிறது. சென்ற பாடத்திலே வசியத்தில் மோசடி செய்வது சம்பந்தமாக சொல்லப்பட்டது. அது முதல் பாகமாகும். அதனுடைய 2வது பாட்டாக இதனை வைத்து 243வது பாடம் வசியத்தில் மோசடி செய்வது பாவமாகும், அதனுடைய 2வது பகுதி தொடர். சரி, இதுதான் இதனுடைய தலைப்பாக இருக்கிறது. சரி, இதை பற்றி இன்ஷா அல்லாஹ் கிதாபுடைய ஆசிரியர் என்ன கூறுகிறார் என்ற விஷயத்தை நாம் உள்ளே சென்று பார்ப்போம். வாருங்கள், கிதாபிற்குள் செல்வோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வசியத் சம்பந்தமான ஆயத்துகள் தான் போய்கொண்டிருக்கிறது. ஃபமன் பத்தலஹு பஅதமா சமிஅஹு, அதை கேட்டதற்கு பின்பாகவும் யார் அதை மாற்றிவிடுகின்றானோ என்று தொடங்கக்கூடிய ஆயத்தை தான் நாம் காண இருக்கிறோம். இதற்கு முன்பாக வந்த ஆயத்தை லேசாக ஞாபகப்படுத்திக் கொள்கிறோம். யா அய்யுஹல்லதீன ஆமனு குத்திப அலைக்கும், அதாவது அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய அந்த ஆயத்து, அதாவது குத்திப அலைக்கும் இதா ஹதர அஹதகுமுல் மௌத் இன் தரக்க கைரனில் வசியத்து லில் வாலிதைனி வல் அக்ரபீன பில் மஅரூஃப் ஹக்கன் அலல் முத்தகீன். அப்போ சென்ற ஆயத்தில் சொல்லப்பட்ட விஷயம் தெளிவான முறையில், அதாவது அக்ரபீன்களுக்கும் பெற்றோர்களுக்கும் நெருக்கமானவர்களுக்கும் என்ன செய்யணும், வசிய செய்யணும் எப்போ மரணம் நெருங்கிவிட்டால் என்பதாக சொல்லப்பட்டது. அப்போ அதிலுடைய விளக்கத்தில் ஹக்கன் அலல் முத்தகீன், முத்தகீன்களுக்கு இது கண்டிப்பான கடமை என்பதாக சொல்லப்பட்டது. அதுக்கு கிதாபுடைய ஆசிரியர் இந்த ஆயத்துகள் மன்சூக், அதாவது மாற்றப்பட்டு விட்டது. இது வராசத்துடைய சட்டம், மீராசுடைய சட்டம், வாரிசுரிமை சட்டம் இறங்கும் முன்னால் உள்ள விஷயங்களாகும். அது இறங்கியதற்கு பின்பாக அது வாஜிபாக ஆகிவிட்டது, அது கடமையாக ஆகிவிட்டது என்பதை நாம் பார்த்தோம். இப்போ அதை தொடர்ந்து வசியத்தில் 2 விஷயத்த சொல்றாங்க. ஒன்று இருக்குது, வசியத் செஞ்சிட்டாருன்னு சொன்னா அந்த வசியத்தை கேட்டவர் அதை அப்படியே நடைமுறைப்படுத்த வேண்டும். அதில் மாற்றங்களை கொண்டு வரக்கூடாது, தன்னுடைய இஷ்ட கருத்தை திணிக்கக்கூடாது, அதே போல் அவருக்கு மோசடி செய்யக்கூடாது. இதெல்லாம் எனது வசியத்தில் மிக முக்கியமான விஷயம். அப்போ ஒருத்தர் வசியத்தை கேட்டதற்கு பின்பாக எவர் மாற்றி விட்டாரோ, அதாவது மன் கையர ஹாதிஹில் வசியத்த, இந்த வசியத்தை யார் மாற்றிவிட்டாரோ, பாதமா அலிமஹா, அதை நன்கு தெரிந்ததற்கு பின்பாக, மின் வசியின், அதாவது வசியத் செய்தவரிடமிருந்து, வசியத் சொன்னவர் வசியத் சொல்றார், வசியத் செய்கிறாரு, வசியத் செய்தவரிடமிருந்து நன்கு அதை அறிந்ததற்கு பின்பாக எவன் ஒருவன் மாற்றிவிட்டானோ, அவு ஷாஹித் அல்லது சாட்சியிடமிருந்து வசியத்தை தான் செய்யப்பட்டிருக்குதுங்கிறது தெளிவாக தெரிந்து விட்டது. வசிய செய்யப்பட்ட விஷயம் தெரிஞ்சிருச்சு. அது தெரிஞ்சதுக்கு பிறகு மாற்றி விடுறார். அதாவது வசியத்தை உதாரணமாக அவங்களுடைய தோழர்கள்ட்டையோ அல்லது
அந்த விஷயத்தை யார்கிட்ட போய் ஒப்படைக்க வேண்டுமோ அவர்கிட்டயோ அல்லது சாட்சிகள் இப்படி சொல்றவங்கள்ட்ட போய் மாத்துறார். அந்த விஷயத்தை மூசி எந்த விஷயத்த சொன்னாரோ, வசிய செய்யக்கூடியவர் எந்த விஷயத்த சொன்னாரோ, அது ஒருவேளை எழுத்தின் மூலமாக இருக்கலாம் என்ன, அல்லது வேற ஒரு விதமாக இருக்கலாம் என்ன. அதனால என்னது, அவ்வாறு சொல்றத இவர் மாத்துறாரு, இவர் மாத்துறாரு. அப்ப எல்லாம் சொல்ற மாதிரி என்னது, அப்ப மாத்துறாருன்னு சொன்னா இது என்ன ஆகும், இது தவறு, மாற்றுவது தவறு, இவ்வாறு செய்யக்கூடாது. அப்ப என்ன செய்யறாரு, இவர் மாத்துறாரு, விஷயத்தை திரிக்கிறார், அப்படி திரிக்கிறார், சட்டத்தையே மாத்துறார், கூட்டி குறைக்கிறார், அதை மறைக்கிறார். அப்ப இதெல்லாம் செய்யறாரு. அப்ப இப்படி செஞ்சாருன்னு சொன்னா அடுத்து சொல்லலாம் ஃபமன் ஹாஃப மின், அதாவது ஃபைன்னமா இஸ்முஹு அலல்லதீன யுபத்திலூனஹு, குற்றம் யாருக்கு வரும், ஃபைன்னமா இஸ்முஹு அலல்லதீன யுபத்திலூனஹு. அப்போ அல்லாஹ் சொல்கிறான் ஃபைன்னமா இஸ்முஹு, அதனுடைய குற்றம் ஆகியிருப்பதெல்லாம் அலல்லதீன யுபத்திலூனஹு, எவர் மாற்றினாரோ அவருக்கு தான். எப்படி மாற்ற, உதாரணமாக ஹக்குகளுடைய விஷயத்தில் அவர் ஒரு தொகை சொல்ல இவர் கொஞ்சம் கூட்டி சொல்கிறார், அல்லது ஒரு சிலருக்கு அவர் சொன்னதை அப்படி மாற்றி சொல்கிறார், அல்லது ஒரு சிலருடைய பேரையை மறைச்சிறார், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்கிறார். இப்படி செய்கிறதுனால என்னது, இது ஒரு அவர் செய்கிறது தவறாக இருக்குது. சரி, அப்போ அதே மாதிரி இதில் பத்தலஹு சமியாகுன்னு வருது. அப்போ அசலில் வசியத்துங்கிறது முன்னஸ். அப்போ இந்த இடத்துல ஈசா வசிய செய்தல் அப்படிங்கிற அந்த வசிய செய்ததை அப்படிங்கிற அந்த அர்த்தத்தை உதாரணமாக குரான்ல ஃபமன் ஜாஹு மௌஇதத்துன் அப்படின்னா என்ன, ஃபமன் ஜாஹு மௌஇதத்துன் ஐ வால் உபதேசம் என்று வருது. அப்போ தக்தீரில் ஃபமம் பத்தல கவுலல் மையத்தின்னு இருக்கும், ஃபமம் பத்தல கவுலல் மையத்தி என்பதாக வரணும், அல்லது மா அவுசாபிஹி எதை கொண்டு அவர் வசிய செய்தாரோ அதை மாற்றினார் என்பதாக வரணும். சரி, பாதமா சமயம்னா என்ன, அதாவது மூசிட்டு இருந்து அதை கேட்டு தஹ்கீகா விளங்குனதுக்கு பிறகு அதில் மாற்றத்தை செய்கிறார். அப்படி செஞ்சாருன்னு சொன்னா ஃபைன்னமா இஸ்முஹு அலல்லதீன யுபத்திலூன ஐ இஸ்மு ஹாதத் தப்தீல், இந்த மாற்றத்தினுடைய பாவம் தீமை அலல்லதீன பத்தலூஹு, அதை எவர்கள் மாற்றினார்களோ அவர்களைத்தான் போய் சாரும். அன்னஹும் என்றால் அவர்கள் ஹானு மோசடி செய்து விட்டார்கள். ஏன்னா சொன்னதை அதை நிறைவேற்றுறது தான் உண்மையான அமானிதம். இதை துமின ஹான முனாஃபிக்குடைய பழக்க வழக்கங்களில் உள்ளது. அவன் மீது நம்பிக்கை வைக்கப்பட்டால் மோசடி செய்வான். நம்ம நம்பிக்கை வச்சு தான் அவர் வசியத்தை சொல்றார். ஒரு நம்பிக்கை வச்சு தான் அந்த இக்கட்டான நேரத்தில், அந்த ஒரு இக்கட்டான நேரத்தில் யார்கிட்டையுமே உலகத்தை விட்டு பிரியக்கூடிய நேரம், அப்போ அந்த தருணத்தில் ஒருவரை நம்பி முழுமையாக நம்பி என்ன செய்கிறாரு, அவர் வசியத்தை சொல்றார். அன்னஹும் ஹானு, அவர்கள் அதில் மோசடி செய்து விட்டார்கள். வஹாலஃபு ஹுக்ம ஷர்இ, ஷரியத்துடைய ஹுக்குமை மாற்றி விட்டார்கள். ஷரியத்துடைய ஹுக்மை என்ன செஞ்சுட்டாங்க, மாத்திட்டாங்க. அப்ப கேட்டதுக்கு பிறகு என்னது, இஸ்மு தப்தீல் யாருக்கு, இந்த இடத்துல யாரு, மூசி மூசான்னு சொல்லுவாங்க. மூசினா யார் வசிய செய்கிறாரோ அவருக்கு மூசி, மூசானா யாருக்கு வசி, யார்கிட்ட வசி செய்யப்படும், வசிய யாருக்கு வசி செய்யப்படுதோ, யார்கிட்ட கூட்டு சொல்லப்படுது தான் மூசி லஹு, மூசா லஹுமாங்க, அவருக்காக வசி செய்யப்பட்டது. அப்போ ரெண்டு இருக்குதா, ஒன்று இருக்குது மூசி என்பதாக சொல்லுவாங்க, மூசி வசிய செய்யக்கூடியவர். வெளியே கூப்பிட்டு இந்த மாதிரி இது செய்ப்பா அப்படின்னு சொல்லி வசிய செய்யக்கூடிய மையத்துக்கு, அதாவது மௌத்தாருக்கு முன்னாடி தானே செய்கிறாரு, அவருக்கு பேர் மூசிம்பாங்க. சரி, மூசானா யாரு, மூசானா யாருன்னா யார்கிட்ட கூப்பிட்டு இவர் வசிய செய்கிறார், அவர் வசிய செய்யப்பட்டவர், அவரை கூப்பிட்டு காதில் சொல்றாரு இதான் வசிய செய்யப்பட்டவர். சரி, மூசா லஹுன்னு சொல்லுவாங்க. மூசா லஹுனா அவருக்காக வசிய செய்யப்பட்டார், அதாவது இவருக்கு தான் வசிய செய்கிறான். இறந்து போகிறதுக்கு முன்னாடி அந்த சக்கராத்தில் இருக்கக்கூடிய மனிதர் ஒருவரை கூப்பிட்டு உபதேசம் நசிய செய்கிறார, வசிய செய்கிறார, அந்த வசியத் இவருக்கு தான். உதாரணமாக ஜெயித் அப்படிங்கிற ஒரு சக்கராத்துடைய ஹாலில் இருக்கார், அவருக்கு தான் மூசின்னு சொல்லுவாங்க, ஜெயித் மூசி. சரி, இப்போ அம்ரை கூப்பிட்டு இவர் சொல்றார், இப்போ அவர் அம்ரு தான் மூசா, அம்ரு தான் மூசா வசிய செய்யப்படக்கூடியவர். சரி, இப்போ யாருக்காக செய்கிறாரு, யாருக்காக செய்கிறாருன்னா ஹாலிதுக்காக வசிய செய்கிறார். ஹாலிதுக்கு இவ்வளோ கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி, அப்போ ஹாலிதுக்கு மூசா லஹுன்னு சொல்லுவாங்க, அவருக்காக வசிய செய்யப்பட்டது அப்படிங்கிறதா மூசா லஹு. சரி, அப்போ இதில் யாரு குற்றம் வரும்னு சொன்னா, யார் மாற்றினாரோ அவருக்கு தான் குற்றம். அப்போ மூசையும் தப்பிச்சிடுவார், மூசா லஹுவும் தப்பிச்சிடுவார். வசிய செய்தவரும் தப்பித்துக் கொள்வார், யாருக்காக வசிய செய்யப்பட்டதோ அவரும் தப்பித்துக் கொள்வார்.
அப்ப இங்க மாட்டிக்கொள்றது யாரு? மூசா. யாரிடம் வசிய செய்யப்பட்டதோ, ஏன்னா அவர் தான் மாற்றுகிறார், அவர் தான் என்ன செய்றாரு? மாத்துறாரு. மாற்றக்கூடியவர் தான் என்ன செய்வாரு? மாட்டிக்கொள்வார். அப்ப அவர் மாத்துறாரு, அதனால மாற்றார். அவர் மாத்துறாரு, அதனால என்ன செய்யாரு? மாற்றாரு. சரி. அப்ப அல்லாஹ்வுத்தாலா என்ன செய்றான்? அல்லாஹ்க்கு தெரியுது, அல்லாஹ்க்கு தெரியுது. இப்ப இப்னு அப்பாஸ் தான் அவங்க சொன்னாங்க, இப்போ மையத்து வந்து ஒரு நல்ல எண்ணத்துல தான் வசிய செய்றாரு. நல்ல எண்ணத்துல தான் வசிய செய்றாரு. இது வந்து போகட்டும். உதாரணமா ஒரு பொது ஸ்தாபனுக்கு வசிய செய்றாரு. இப்ப அத இவரு மறைக்கிறார். நமக்கு தெரிஞ்சா நம்ம இதுலேருந்து பணம் போயிருமோ? அப்படின்னு ஏதோ ஒரு நேரத்துல மறைக்கிறார். அப்போ இது வந்து குற்றம் யாரு மேல அப்படின்னா, அதாவது அவர் செஞ்சாரே, அவர் இறந்து போயிட்டாரு. செஞ்சுட்டாரு, இறந்து போயிட்டாரு. ஆனா அந்த பொருள் போய் சேரல. அப்படின்னா, இப்ப மையத்துக்கு அந்த கூலி போய் சேர்ந்துரும். மையத்துக்கு அந்த கூலி போய்னா, அவருடைய எண்ணத்துக்கு அவர் செய்யணும்னு நினைச்சதுக்கு அந்த கூலி அவரிடம் போய் சேர்ந்துரும். அந்த மாற்றம் செஞ்சாரே, தில்லு முள்ளு பண்ணி திரிச்சாரே, அவருக்கு அதனுடைய குற்றம், பாவம் போய் சேர்ந்துரும். அந்த குற்றம் அவருக்கு போய் தில்லுமுள்ளு பண்ணவருக்கு போய் சேர்ந்துரும். அது சரியான முறையில் யாருக்கு எது போகணுமோ அது சரியான முறையில் போயிடும். சரி, அதுதான் சொல்றான். இன்னல்லாஹ் சமீஉன் அலீம். அல்லாஹு தாலா கேட்கக்கூடியவனாக இருக்கிறான். எதை கொண்டு அவர் வசிய செஞ்சார், மூசி எதை கொண்டு வசிய செஞ்சார் என்பதை தெளிவாக அல்லாஹ் கேட்கக்கூடியவனாக இருக்கிறான். எதை கொண்டு வசிய செய்தாருங்கிறதே அல்லாஹ் கேட்கக்கூடியவனாக இருக்கிறான். அதே மாதிரி வசிய செய்ததுக்கு பின்னால் இவர் என்ன செஞ்சார், இவர் மாற்றுறதை எப்படி மாற்றாரு, இவர் எப்படி மாற்றணும்னு நினைக்கிறாரு, அது செய்யும்போதே நினச்சி மாற்றணும்னு நினைப்பான். செய்யும்போதே மாற்றணும் அப்படிங்கிற ஒரு நேரத்தில் மாற்றுறது. அப்போ அந்த மாற்றன்னு நினைக்கிறாருல்ல, அப்போ அவருக்கு என்னது, அதையும் அல்லாஹ்வுத்தாலா என்ன செய்றான்? அலீம், அறியக்கூடியவனாக இருக்கிறான். மின்னல்லாஹ சமீஉன் அலீம். நிச்சயமா அல்லாஹ் செவிசாய்க்கக்கூடியவனாக, அதாவது என்னத்தை வசிய செய்தார் என்பதையும் அல்லாஹ் செவிசாய்க்கக்கூடியவனாக இருக்கிறான். அலீம், இவர் எதை மாத்துறாருங்கிறதும் அல்லாஹ் தெரிஞ்சிருக்கிறார். அப்போ ஃபீஹி வயீதுன் ஷதீதுன் லில் முபத்திலீன். மாற்றக்கூடியவர்களுக்கு இதில் கடுமையான ஒரு எச்சரிக்கை, ஒரு கண்டிப்பு, ஒரு அதட்டல் இருக்கிறது. கடுமையான எச்சரிக்கை இருக்கு. செய்யக்கூடிய செயலுக்கு கடுமையான எச்சரிக்கை இருக்கிறது. சார், ஃபமன் ஹாஃப மின் மூசின் ஜனஃப. ஃபமன் ஹாஃப, யார் பயந்தானோ, மின் மூசின், மூசின்னா வசிய செய்யக்கூடியவரிடமிருந்து, வசிய செய்கிறார்கள் அவர்கிட்டமிருந்து, ஜனஃபன் ஒரு குற்றத்தை, ஒரு சாய்வை. வசிய செய்யணும்னு சொல்லியாச்சு. வசிய செய்யும்போது இப்போ வந்து தப்பு, வசிய செய் மாத்துறது அவர் மாத்தினா தப்பு. சரி, அதே நேரத்தில் இங்கே என்ன சொல்றாங்கன்னா, ஒருத்தர் என்ன செய்றாரு, ஃபமன் ஹாஃப மின் மூசின் ஜனஃபன் அவ் இஸ்மன். அப்போ பயந்தார் யாரு? மூசின். வசியத் வசிய செய்யக்கூடியவரிடமிருந்து யார் வசிய செய்யப்பட்டவர் பயப்படுறார், மூசின்ட்டு இருந்து பயப்படுறாரு. ஜனஃபன் ஏதோ ஒரு குற்றத்தை, அதாவது ஃபமன் அலிம, யார் அறிந்து கொண்டாலோ, அவு லன்ன அல்லது தெரிஞ்சுக்கிட்டாங்க, விளங்கிட்டார், மின்னல் மூசி, அது வசிய செய்யக்கூடியவரிடமிருந்து தெரிந்து கொண்டாரோ, மைலன் ஒரு சாய்வு, அனில் ஹக்கி அதாவது உண்மைக்கு மாற்றமான ஒரு வசியத்தை அவர் செய்கிறார், பில் ஹத்தி தவறை கொண்டு ஏற்படக்கூடிய சாய்தலை தெரிஞ்சுக்கிட்டார். உண்மைக்கு மாற்றமான ஒரு வசிய செய்கிறார் என்பது தெரியுது, வசிய செய்கிறாங்கிறது தெரியுது. ஏன்னா வந்து வசியத்து அந்த உதாரணமா ஃபைன் ஹிஃப்தும் அல்லாஹ் யுகீமா ஹுதூத் அல்லாஹ், அப்போ அலிம் தும்னு அர்த்தம். மூசிட்டேருந்து உங்களுக்கு தெரியுது. இப்போ இந்த இடத்துல என்னன்னு சொன்னா, மா வஸ்ஸாபிஹி நூஹன், நூஹ் அலைஹிஸ்ஸலாமை கொண்டு அல்லாஹ் எதை வசிய செய்தான் அது. இப்போ இந்த இடத்துல என்ன சொன்னா, அதாவது வசியத்துங்கிறது மிக அமானிதமான ஒன்று. ஆனால் அதை செய்யக்கூடியவர் என்னது, தவறான முறையில் செய்கிறார், தவறான முறையில் செய்கிறார் அப்படின்னு சொன்னா, இப்போ அநியாயமாக செய்கிறாரு, அல்லது ஹக்குக்கு புறம்பா செய்கிறாரு, அல்லது ஒரு பக்கம் சாயிறார், அநீதியை சொல்றாரு, ஒரு பக்கம் சாயிறாரு. இப்போ இருந்துச்சுன்னு சொன்னா, உதாரணமா என்னது, கொடுக்க வேண்டியது யாருக்கு எவ்வளோ கொடுக்கணுங்கிறதுல தில்லு முள்ளு பண்றாரு, மாத்துறாரு. அப்போ இந்த இடத்துல அப்படி செஞ்சாருன்னு சொன்னா, ஃபாஸ்லஹ பைனஹும் ஃபலா இஸ்மாலி, அதாவது என்ன செய்றாரு, லன்ன மினல் மூசி மைலன் அனில் ஹக்கீக் பில் ஹத்தி, தவறை கொண்டு உண்மை விட்டு என்ன செய்றாரு, சாயிறாரு. அவு இஸ்மன் அல்லது ஒரு பாவத்தை, அதாவது மைலன் அனில் ஹக்கி அம்தன். அப்போ இது வந்து தவறான முறையில், இந்த ஜன்ஃபனுங்கிறது
தவறுதலாக உண்மையை விட்டு என்ன செய்றாரு, அவரு சாயிறார். உண்மைக்கு மாற்றமான ஒரு விஷயத்தை செய்கிறாரு, ஆனால் அவருக்கு தெரியல, ஹத்தான் செய்கிறார். அதனால ஜனஃபன் அப்படிங்கிற வார்த்தையை கொண்டது. அவு இஸ்மன் அல்லது வேணுமென்றே செய்கிறார். மைலன் அனில் ஹக்கி அம்தன்னா வேணுமென்றே என்ன செய்கிறார், அந்த பாவத்தை செய்கிறார். வேணுமென்றே அந்த பாவத்தை, உதாரணமாக ஒரு நோயாளி சக்கராத்து நிலையில் வந்துருச்சு, அவர் என்ன செய்கிறாரு, வசி செய்கிறார். ஆனால் எப்படி வசி செய்கிறாரு, ஒரு குறைவை கொண்டு, ஒரு தக்சீரை கொண்டு, அல்லது இஸ்லாஃப், ஒரு வீணுரியத்தை கொண்டு வசிய செய்கிறார். அல்லது வசியத்தை எங்கே செய்யணுமோ அங்கே செய்யாமல் இருக்கிறார், அந்த இடத்துக்கு இல்லாமல் செய்கிறார். அப்போ இப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல என்னது, இப்படிப்பட்ட நிலையில் அவர் என்ன செய்வார், யோசிச்சு எது சரியானதோ அதன் பக்கம், அவரை தவறின் பக்கம் முட்டுறாங்க, அவர் தவறில் போய் விழுந்துடாம. அப்போ இந்த மாதிரி வசியத்தில் ஒரு இது, அதாவது கொஞ்சம் மாற்றமானது செய்கிறார், ஏன்னா அந்த மாதிரி செய்கிறார். இப்படி செய்யும்போது வருது என்னது, ஒருத்தர் வேணும்னே வசியத்தை தவறு செய்கிறாரு அல்லது வேணும்னே செஞ்சாருன்னா வழி என்ன செய்யலாம், அதை சரி செய்யலாம், அவருடைய மௌத்துக்கு பின்னாடி கூட செய்யலாம். என்ன வழி, அதை அவருடைய மௌத்துக்கு பின்னாடி கூட என்ன செய்யலாம், அது சரி செய்யலாங்கிற கட்டளை இருக்கு. ஏன்னா அநீதி ஏற்பட்டக்கூடாது அப்படிங்கிறக்காக, அநீதி ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காக வேண்டி. சரி, அப்போ ஜனஃபுக்கும் ஹத்தாவுக்கும் என்ன வித்தியாசங்க நம்ம சொல்லிட்டோம். அப்போ என்ன உதாரணமாக ஒரு வாரிசு என்ன செய்றாரு, ஒரு வசியத்தை கொண்டு அதிகரித்துறாரு, அந்த மாதிரி, அல்லது வசீலா மூலம் அதிகப்படுறாரு. அப்போ அதே மாதிரி என்ன செய்றாரு, இந்த ஆளுக்கு கொஞ்சம் முகப்பத்தினால கூட கொடுங்கங்கிறாரு. அப்போ அதே மாதிரி இல்லை, தன்னுடைய மகளுடைய மகனுக்கு பேரனுக்கு கொஞ்சம் கூட்டி சொல்கிறாரு, அல்லது இந்த மாதிரி விஷயங்கள் செய்கிறாரு. அது தவறாக செய்கிறாரு, ஆனால் வேணும்னு செய்யலை, இது ஒன்று. இன்னொன்று என்னது, அவர் வந்து என்னது, ஒரு தன்னுடைய ஒரு நினைவு இல்லாமல், ஒரு ஒரு அகப்பார்வை சிந்தனை இல்லாமல் என்ன செய்கிறாரு, இறக்கத்தின் காரணமோ அல்லது என்னது சின்ன விஷயத்துக்காக செய்கிறார், அல்லது அதே மாதிரி வேணும்னே செய்கிறார். அப்போ அவர் இந்த விஷயத்தில் பாவி ஆயிடுவார். சரி, அப்போ அந்த இடத்துல அது வசிக்கு என்ன சொன்னால், அந்த விஷயத்தை சரியாக செய்கிறது ஷரியத்துடைய அடிப்படையில் அதை கொண்டு போகிறது அவருடைய பொறுப்பாக இருக்குது. அப்போ அந்த நேரத்தில் இது மையத்துடைய அந்த விஷயத்தை விட்டுட்டு என்ன செய்யணும், அது எது சரியான விஷயமோ அதை என்ன செய்யறது, கொண்டு போகிறதுக்கு அதுதான் நல்ல விஷயமா இருக்குது. அது வந்து என்னது மாறியதாக இருக்காது. அப்போ இந்த மாதிரி மாற்றங்கள் ஏற்பட்டுச்சுன்னா அதை என்ன செய்யலாம், அந்த இடத்துல மாற்றி செய்யலாம் அப்படிங்கிறது வருது. ஆனால் அவர் வேணும்னே தவறு செய்கிறார், யார் வேணும்னே என்ன செய்கிறாரு, வசியத்தில் தவறு செய்கிறாருன்னு சொன்னால் அது வந்து பெரும் பாவத்திலிருந்து உள்ளது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க. அதனால் ரொம்ப எச்சரிக்கையாக என்ன செய்யணும், வசிய செய்கிறத. நபி ஸல்லல்லாஹு சொன்னாங்க, ஒரு மனிதர் யாமல் அமலன், அதாவது யாமல் யாமலின் அஹ்லல் கைர் 70 சனா, 70 வருஷம் நல்ல அமல் செஞ்சுக்கிட்டே இருக்கிறார், 70 வருஷம் நல்ல அமல் செஞ்சுக்கிட்டே இருக்கிறார். அப்போ வசியை செய்யும் போது அப்படி வசியத்தில் என்ன செய்றாரு, அநியாயம் பண்ணிடுறார், அவருடைய அநியாயம் பண்ணிடுறாருன்னு சொன்னால் அவருடைய அமலுடைய தீங்கை கொண்டு அவளை மறைக்கிறார். அப்போ எல்லா அமலையும் அந்த தீங்கு இருக்காது, அமலுடைய தீங்கு எல்லாத்தையும் மறைச்சிடும். வசியத்தில் தவறு செஞ்சுட்டானா எல்லாத்தையும் மறைச்சிடும். அப்போ அவர் எங்கே போயிடுவார், நரகத்துக்குள்ளே நுழைஞ்சிருவார், நவுதுபில்லா. அப்போ ஒரு மனிதர் அமல் செய்கிறாரு, நரகவாசியுடைய அமல் 70 வருஷம் செய்கிறார், ஆனால் அவருடைய வசியத்தில் என்ன செய்கிறாரு, அவர் வசியத்தில் தவறு செஞ்சுட்டாருன்னு சொன்னால் அவர் எப்படி செய்யப்படும், அவர் அமலில் தீவிதை செஞ்சுட்டாருன்னு சொல்லி முத்திரை குத்தப்படும். இங்கே அதே மாதிரி 70 வருஷம் பாவம் செஞ்சு வாழ்கிறாரு, ஆனால் வசியத்தில் என்ன செய்யார், சரியான முறையில் அவர் சொல்லிட்டாருன்னு சொன்னால் ஃபயுக்தமு லஹு பி கைரி அமலி, அவருடைய அமலில் நல்லது கொண்டு என்ன செய்யும், அவருக்கு முத்திரை குத்த முடிவு சொல்லப்படும், அவர் சொர்க்கத்தில் போயிடுவார், சொர்க்கத்துக்குள்ளே போயிடுவார்னு சொன்னார். அப்போ அபூஹுரைரா தான் சொல்கிறாங்க, நீங்கள் நாடினால் இந்த ஆயத்தை ஓதுங்க, தில்க ஹுதூதுல்லா ஃபலா தஅததுஹா, அது அல்லாஹ்வுடைய எல்லையாக, அல்லாஹ்வுடைய கட்டளை, வரம்பாக இருக்கிறது, அதை மீறி விடாதீர்கள் என்ற ஆயத்தை ஓதி காண்பித்தார். சரி, அப்போ என்னது, வேணும்னே செஞ்சாருன்னா அவர் மேலே குற்றமாயிரும், இவங்களுக்கு குற்றம் கிடையாது. இப்போ அஸ்லஹ பைனஹும் ஃபலா இஸ்மா அலை, அப்போ இவர்கள் அதை சரி செய்வதற்காக என்ன செய்கிறாங்க, முயற்சிக்கின்றார்கள் சொன்னால் ஃபலா இஸ்மா அலை, அவர் மேலே எந்த குற்றமும் கிடையாது. அப்போ சுலுஹ் செய்கிறதுல எந்த விதமான குற்றமும் இல்லை, சுலுஹ் ஹைருங்கிற மாதிரி சுலுஹ் வந்து வரவேற்கத்தக்கது. அதனால் வந்து ஒற்றுமை ஏற்படுத்துறது வந்து எந்த விதமான தவறும் கிடையாது.
அதான் சொல்லுவாங்க. அப்போ தவறுங்கிறது அதில் கிடையாது. பலா இஸ்மாயில் அவருக்கு தவறு கிடையாது. அஸ்லஹ பைனல் மூசி வல் மூசா லஹு. அதாவது வசிய செய்தவருக்கும் யாருக்காக வசிய செய்யப்பட்டதோ அவள் இருவருக்கும் மத்தியில் என்ன செய்கிறாரு, ஒரு சுலஹ, ஒரு சரியான ஒரு விஷயத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார். ரெண்டுக்கு மத்தியில் ஒரு சரியான ஒரு பாதை ஏற்படுத்தி கொடுக்கிறார். சரி, அப்போ இந்த மாதிரி செஞ்ச உடனே அப்போ என்ன செய்கிறாரு, அப்படி செஞ்சுட்டாருன்னு சொன்னா ஃபலா தம்ப அலைஹி பிஹாத தப்தி, இந்த மாற்றத்தை கொண்டு இவருக்கு எந்த விதமான குற்றமும் வராது. உதாரணமாக எடுத்துக்கோங்களேன், வசியத்தில் அல்லாஹ் சொன்ன மாதிரி வாலிதீனுக்கும் அக்கரபீனுக்கும் நிச்சயமாக என்ன செய்யணும், கொஞ்சம் வசிய செய்யணும்னு சொல்கிறான். அவர் வசிய செய்யாமல் போயிட்டார் அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த இடத்துல இவர் வந்து என்ன செய்யலாம், கொஞ்சம் முன்பின் ஆக்கி என்ன செய்யலாம், அது விஷயத்தில் சரி செய்யலாம். ஆனால் நோக்கம் இஸ்லாஹுடைய நோக்கமாக இருக்கணும், சீர் செய்கிறேங்கிற ஒரே நோக்கமாக இருக்கணும். தவறான எண்ணங்கள், தவறான நோக்கம் வந்துவிடக்கூடாது என்பது நம்ம வந்து உறுதியாக இருக்கணும். அப்போ ஃபலா தம்ப அலைஹி பிஹாத தப்தீல், இந்த மாற்றத்தை கொண்டு அவருக்கு எந்த குற்றமும் ஏற்படாது. இன்னல்லாஹ கஃபூருர் ரஹீம், நிச்சயமாக அல்லாஹ் கஃபூராக, அதாவது மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான். ரஹீம், இன்னும் இரக்கம் காட்டக்கூடியவனாக இருக்கிறான். அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவனாகவும் இருக்கிறான், இரக்கம் காட்டக்கூடியவனாகவும் இருக்கின்றான். அப்போ அவன் நினைச்சான் கஃபூர்னா இதில் வந்து சரி இவர் நல்லவுக்காக செய்கிறார், அதனால் அவர் என்ன செஞ்சிடான், மன்னிக்கிறான். சரி, ரஹீம், அதாவது யார் வந்து வசியத்தை சரி செஞ்சுறாங்களோ, இந்த சாய்வுகளை விட்டு பாதுகாத்து வரி செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவர் என்ன செஞ்சிருவான், அல்லாஹ் அவர் என்ன செய்யறான், அவரை மன்னிச்சிடறான். அதே மாதிரி அவரை மன்னிச்சு விட்றான். அப்போ அதனால என்ன, இன்னல்லா கஃபூர் ரஹீம் வந்து அல்லா கஃபூராக இருக்கிறான், இந்த மாதிரி இரக்கம் காட்டக்கூடியவன் இருக்கான், கருணை காட்டக்கூடியவன். என்ன செய்யறதில்ல, சரி அவர் செஞ்சுட்டாருன்னு சொல்லி என்ன செய்யறான், அல்லா மன்னிச்சிடறான். அப்போ அதான் சொல்லுவாங்க, இந்த ரெண்டு விஷயங்கள் கஃபூராகவும் ரஹீமாகவும் அல்லா இருக்கிறான் சொல்றாங்க. அப்போ அதாவது வாசி அல் மஃபிரத்தி, அதாவது விசாலமான மன்னிக்கும் குணம், அல்லாஹ்வுடைய விசாலமான மன்னிக்கும் குணம். ஏன்னா எத்தனை தடவை அவன் பாவம் செஞ்சுட்டு அல்லாஹ் கிட்ட போனாலும் மன்னிப்பு கேட்டாலும் மூணு விஷயங்கள் இருக்கணும். ஆனால் என்னது, முதல்ல செஞ்ச பாவத்தை விட்டு தவிர்ந்துடணும். ரெண்டாவது, இனிமேல் அதன் பக்கம் செஞ்சதை நினைச்சு வருத்தப்படணும். மூணாவது, இனிமேல் அதன் பக்கம் செல்ல மாட்டேன் என்று உறுதி எடுத்துக்கணும். இந்த நிலையில் இருந்துச்சுன்னா அல்லாஹ் மன்னிப்பான். வாசியல் மக்ஃபிரத்தி, மன்னிப்பில் விசாலமானவன். ஒரு ரஹ்மத்தி, ரஹ்மத்திலேயும் விசாலமானவன். ரெண்டுலையுமே அவனுடைய கோபத்தை விட, அவனுடைய வெறுப்பை விட, அவனுடைய தண்டனை விட, அவனுடைய அதாபை விட ரொம்ப விசாலம் இதில் தான் இருக்கு. அதனால தான் இது எல்லாத்துலேயுமே அவன் விசாலமாக பரவி கிடக்குது, அவனுடைய ரஹ்மத்தும் அவனுடைய கருணையும் அவனுடைய மன்னிப்பு தன்மையும். லிமன் கசத பி அமலிஹி அல் இஸ்லாஹ, யாருக்கு எவன் நாடினானோ, பி அமலிஹி அவனுடைய இந்த செயலை கொண்டு, அல் இஸ்லாஹ சீர்திருத்தத்தை தான் நாடுகிறான். இதை கொண்டு வேற எந்த விதமான நோக்கத்துக்கும் அவன் போகல, மாறாக சீர்திருத்தம் ஏற்பட வேண்டும் என்று நாடினால் அந்த நேரத்தில் அவருக்கு என்ன ஆயிரும், ரொம்ப சரியாகிடும். அந்த நேரத்தில் அவருக்கு ஒரு நல்ல பொருத்தமாக இருக்கும். ஏன்னா வந்து வசியத்தில் வந்து பைர முலாரின், அதாவது யாருக்கும் இடையூறு இல்லாத முறையில் என்ன செய்யணும், வசிய செய்வது அவசியமாக இருக்கு. அப்போ அவர் ஏதாவது முன்ன பின்ன செஞ்சுட்டாருன்னு சொன்னால், இந்த யார் மூசா என்ன செய்யறது, அது சரியான முறையில் யாருக்கும் அநியாயம் செய்யாத மாதிரி, துரோகம் ஏற்படாத மாதிரி சரி செய்ய வேண்டியது அவருடைய பொறுப்பாக இருக்கு. அப்படி செஞ்சுட்டாருன்னு சொன்னால் அல்லாஹ் அவரை பிடிக்கவும் மாட்டான். இவர் வந்து மாற்றி குற்றத்தில் ஆளானவருடைய அந்த லிஸ்ட்லேயும் வரமாட்டார். மாறாக அல்லாஹ் கஃபூர் ரஹீம் ரெண்டுமே அவருக்கு கொடுத்துட்றான். அப்போ இதில் சொல்லப்பட்ட விஷயங்கள் என்ன, வசியத்தை மாற்றுவது பெரும் குற்றம் சொன்னாங்கள், அது வந்து பெரிய பாவத்திலேருந்து கட்டுப்பட்டது. அதனால் எது சொல்லப்பட்டதோ அது அமானிதம். இந்த மரண நேரத்தில் அவர் சொல்லக்கூடிய பெரிய ஒரு அமானிதம், வாழ்க்கையுடைய கடைசி நேரத்தில் சொல்கிறார். அப்போ அதனை என்ன செய்யுது, நாம் சரியான முறையில் நம்ம அதை நிறைவேற்றுவது நம்ம மேலே பொறுப்பாக இருக்கு. அப்போ அதனால் என்ன செய்யுது, வசியத்துடைய விஷயத்தில் எவ்வாறு சொல்லப்பட்டதோ அது சரியாக நிறைவேற்றுவது ஒரு மோமினுடைய அடையாளமாக இருக்குது. அதை மாற்றுவது முனாஃபிக்குடைய அடையாளமாக இருக்குது. இந்த சுயநலமோ அல்லது என்னுடைய சொந்த விருப்பு வெறுப்பை வைத்து என்ன செய்வது, அதை செய்வது கிடையாது. அப்போ செய்யக்கூடியவரும் சரியான முறையில், கவனமான முறையில் என்ன அகப்பார்வை கொண்டு என்ன செய்கிறோம் அப்படிங்கிறத அவர் என்ன செய்யறது, முடிவு செஞ்சுக்கிறது. அல்லது யாராவது தன்னுடைய ஆட்கள்கிட்ட உட்காந்து கன்சல்ட் பண்ணிட்டு என்ன எப்படி செய்யறதுங்கிற விஷயத்த செஞ்சுட்டு என்ன செய்யறது, அவர் வந்து என்ன செய்யறது, வசிய. அதனால என்ன ஆகாது, தவறு ஏற்படாது. சாய்ப்பா ஒன்று வந்து
வேணும்னே செஞ்சா அவர் வேணும்னு செய்கிறாருன்னு தவறு. தெரியாமல் சில நேரம் தவறுகள் ஏற்படுது. இப்போ அந்த நேரத்தில் இது சரியா தவறான அந்த தெரியாமல் ஏற்படக்கூடிய தவறுங்கிறது அவர் அதுலேருந்து அவர் தப்பிச்சிருவார். அப்போ அதே மாதிரி யார்கிட்ட வசிய செய்யப்பட்டிருக்கோ அவரும் அதை அமானிதமாக பேணி அது என்னதை எப்படி வசிய செய்யப்பட்டிருக்கோ அதை அந்த முறைப்படி நிறைவேற்றுவது அவர் மீது பொறுப்பாக இருக்கிறது. அல்லாஹு தாலா நாம் படிக்கக்கூடிய கற்கக்கூடிய விஷயங்களிலே விளக்கத்தையும் ஹிக்மத்தையும் நுணுக்கத்தையும் ஆழமான இல்மையும் தந்தல் புரிவானாக. எல்லா விதமான ஷைத்தானுடைய தூண்டுதல்கள் தீங்களை விட்டு அல்லாஹ் பாதுகாப்பானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.